ஒரு பில்டிங்கோட ஃப்ளோரிங் செலெக்ஷனில் தான் அந்த பில்டிங்கோட அழகே இருக்குது. உங்கள் வீட்டுக்கு டைல்ஸ் இல்லை மார்பிள் இல்லை கிரானைட் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்துக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ளோரிங் செலெக்ஷன் வரும்போது நம்ம ஒரு 4 விஷயத்தை பேஸ் பண்ணி தான் செலெக்ஷன் பண்ணுவோம். அது என்னென்ன அப்படின்னா காஸ்ட்டு, டியூரபிலிட்டி, ஏஸ்தெட்டிக் அப்பீல், அப்புறம் பர்பஸ். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற மெட்டீரியல் செராமிக் டைல். இதோட காஸ்ட் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். டியூரபிலிட்டி மீடியமாக இருக்கும். ஏஸ்தெட்டிக் அப்பீல் வைஸ் டீசெண்டாக தான் இருக்கும். ஆனால் ஸ்க்ராட்ச் ஈஸியாக ஆகிடும். தரம் ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். இது வந்து பட்ஜெட் ஹோம்ஸ்க்கு சூட்டபுளாக இருக்கும். இந்த டைல்ஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபாலேருந்து 80 ரூபா வரைக்கும் இருக்குது. ரெண்டாவது விட்ரிஃபைட் டைல். இது இந்தியாவோட கரண்ட் ஃபேவரட். நல்லா பளபளன்னு இருக்கும், போரஸாக இருக்காது, ஸோ கரையாகாது சீக்கிரம். இதோட காஸ்ட் ஒரு மீடியமான காஸ்ட்டு 60 ரூபாலேருந்து 200 ரூபா வரைக்கும் இருக்குது. டியூரபிலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கும். ஏஸ்தெட்டிக் வைஸ் ப்ரீமியம் லுக் கொடுக்கும். ஈரமாக இருந்தால் கண்டிப்பாக வழுக்கும். இது லிவிங் ரூம், ஹால் அண்ட் டைனிங் ஏரியாக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூணாவது டபுள் சார்ஜ் விட்ரிஃபைட் டைல்ஸ். இது 2 லேயர் பிக்மெண்டட் ப்ரெஸ்ஸிங் பண்ணியிருப்பாங்க. இந்த டைலோட டிசைன் வந்து டீப்பாக இருக்கும், சீக்கிரம் ஸ்க்ராட்ச் ஆகாது. இதோட காஸ்ட் வந்து 80 ரூபாலேருந்து 250 ரூபா வரைக்கும் போகும். இதோட டியூரபிலிட்டி எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஏஸ்தெட்டிக் அப்பீல் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஹை அண்ட் லுக் கொடுக்கும். இதை வந்து ஹை டிராஃபிக் ஏரியாஸில் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லது. லிவிங் ரூம், கமர்ஷியல் ஸ்பேசஸ் இங்கெல்லாம் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். நாலாவது ஜிவிடி இல்லைனா பிஜிவிடி டைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கிளேஸ்டு விட்ரிஃபைட் இல்லைனா பாலிஸ்டு கிளேஸ்டு விட்ரிஃபைட் டைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது பார்க்க ஒரு டிஜிட்டலி பிரிண்டட் சர்ஃபேஸ் மாதிரி இருக்கும். லுக்ஸ் எக்ஸாக்ட்லி லைக் மார்பிள் இல்லை வுட் டெக்ஸ்சர் இல்லை காங்கிரீட் டெக்ஸ்சர், எந்த டிசைன்னாலும் இதில் பாசிபிள். இதோட காஸ்ட் வந்து 100 ரூபாலேருந்து 400 ரூபா வரைக்கும் per ஸ்கொயர் ஃபீட் போகும். டியூரபிலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கும். ஏஸ்தெட்டிக் வைஸ் லக்ஸுரி அப்பியரன்ஸ் இதில் கிடைக்கும். மீடியமான காஸ்ட்டில் இதுதான் பெஸ்ட் சாய்ஸ். இதை வந்து நீங்கள் மாஸ்டர் பெட்ரூம், பூஜா ரூம் இல்லை ஃபீச்சர் வால்ஸ்லலாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அஞ்சாவது ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ். ரஃப் சர்ஃபேஸ் டெக்ஸ்சர் இருக்கும். இது ஸ்லிப் ரெசிஸ்டன்ட். பாத்ரூம்ஸ்க்கு கண்டிப்பாக இதுதான் நீங்கள் யூஸ் பண்ணணும். காஸ்ட் 40 ரூபாலேருந்து 120 ரூபா தான் வரும். மெயின்டெனன்ஸ் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் சேஃப்டி அதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. முக்கியமாக பாத்ரூம்ஸில், ஸ்டார்கேஸில், பால்கனியில் இது மேண்டேட்டரியாக யூஸ் பண்ணுங்கள். ஆறாவது பார்க்கிங் டைல். இது ஒரு ஹெவி டியூட்டி, ஹை லோட் பியரிங், ரஃப் டெக்ஸ்சர் டைலு. இங்கே நான் ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லணும். பார்க்கிங் ஸ்பேஸ்க்கு பார்க்கிங் டைல் தான் யூஸ் பண்ணணும். தயவு செஞ்சு இண்டோர் டைல்ஸை நீங்கள் வந்து பார்க்கிங் ஸ்பேஸில் யூஸ் பண்ணாதீங்க. அதில் வந்து ஒரு grip இருக்காது. அதில் ஒரு லோட் கேரிங் கெப்பாசிட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து ஒரு ஹெவி டியூட்டி டைலாக இருக்கும். ஸோ பார்க்கிங் டைல் வந்து பார்க்கிங் ஸ்பேசஸ்க்கு மாற்றி யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். ஏழாவது மொசைக் டைல். சிமெண்ட் இல்லை கிளாஸ் பேஸ்டாக இருக்கும். ஓல்டு ஸ்கூல் இந்தியன் லுக் கொடுக்கும். இதோட காஸ்ட் வந்து 50 ரூபாலேருந்து 150 ரூபா per ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் போகலாம். ஏஸ்தெட்டிக் வைஸ் ஒரு ரெட்ரோ ஆர்டிஸ்டிக் லுக் கொடுக்கும்னு சொல்லலாம். இது வந்து பூஜா ரூம்ஸ்க்கு இல்லை ஃபீச்சர் ஏரியாவுக்கு இல்லை வந்து ஹெரிட்டேஜ் ஸ்டைல் ஹோம்ஸ்க்கு எல்லாமே இது ஒரு நல்ல டைல் சாய்ஸ். எட்டாவது டெரகோட்டா டைல். இது ஒரு நேச்சுரல் கிளே ஃபயர்டு டைல்ஸ். எர்த்தியாக ஒரு வார்ம் டோன் கொடுக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 50 ரூபாலேருந்து 150 ரூபா வரைக்கும் போகும். இது ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லியான ஒரு ப்ராடக்ட்டு. இந்தியன் கிளைமேட்டுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த டைலை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபைனலாக ஃபினிஷிங் பண்ணும்போது சீலிங்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அதை நீங்கள் பண்ணி ஆகணும். ஏன்னா கிளே டைல் நேச்சுரலாக போரஸான மெட்டீரியல், மாய்ஸ்சர் விக் பண்ணி வச்சுக்கோம், ப்ளஸ் ஸ்டெயின்லாம் சீக்கிரம் ஆகிடும். ஸோ இந்த ப்ராசஸ் மேண்டேட்ரி. இது வந்து கோர்ட் யார்டு இல்லை அவுட்டோர் சிட் அவுட்டு இங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். எக்கோ ஹோம்ஸ்க்கு, செட்டிநாட் ஸ்டைல் ஹோம்ஸ்க்கு இது ஒரு எக்ஸலண்ட் சாய்ஸ். 9வது சிமெண்ட் ஃப்ளோரிங் இல்லை ஐபிஎஸ் ஃப்ளோரிங். இது வந்து சிமெண்ட் ப்ளஸ் சாண்ட், சம்டைம்ஸ் இது கூட ஏதாவது பிக்மெண்ட் ஆட் பண்ணி கலர்ஃபுல்லான மோனோலித்திக்கான ஜாயின்ஸே இல்லாத ஃப்ளோர்ஸை நம்ம மேக் பண்ணுவோம். இதுதான் சீப்பஸ்ட் ஆப்ஷன். இது இந்தியாவில் கரண்ட்டில் ட்ரெண்டிங்கில் இருக்குது. இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபாலேருந்து 70 ரூபா per ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் வரும். டியூரபிலிட்டி வைஸ் நல்லா தான் இருக்கும் நீங்கள் நல்லா பண்ணியிருந்தீங்கன்னா. இதோட ஏஸ்தெட்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியலாக ராவாக ஒரு ரக்கடான லுக்கு கொடுக்கும். இண்டஸ்ட்ரியல் ஸ்டைல் ஹோம்ஸு, வேர் ஹவுஸு, பட்ஜெட் பில்டிங்ஸ் அண்ட் பட்ஜெட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இங்கே எல்லாமே இதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். 10வது லைம் ஃப்ளோரிங், அப்புறம் ஆத்தங்குடி டைல்ஸ்னு ஒரு வெரைட்டி இருக்குது. இது வந்து ட்ரெடிஷ்னலான தமிழ்நாடு ஃப்ளோரிங், நேச்சுரல் லைம் அப்புறம் மினரல் பிக்மெண்ட் யூஸ் பண்ணி பண்ணுறது. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 150 ரூபாலேருந்து 400 ரூபா வரைக்குமே போகுது. இது நேச்சுரலி கூலான ஒரு டைல் மெட்டீரியல் தான். எக்கோ ஃப்ரெண்ட்லி கம்பேர்ட் டு செராமிக் அண்ட் வெர்டிஃபைட் டைல்ஸ். இதோட ஏஸ்தெட்டிக்ஸ் வந்து ஹெரிட்டேஜான செட்டிநாடு, சவுத் இந்தியன் ட்ரெடிஷ்னல் ஹோம்ஸ்க்கு இதெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே அற்புதமான ஒரு அவுட்புட் கிடைக்கும். இதை பண்ணுறதுக்கு நமக்கு ஸ்கில்டு கிராஃப்ட்மேன்ஸ் தேவைப்படும். ரொம்ப ரேர் இந்த காலகட்டத்தில். 11வது கிரானைட் ஃப்ளோரிங். எனக்கு இது வந்து பர்சனல் ஃபேவரட். இது ஒரு நேச்சுரல் ஸ்டோன் அண்ட் ஆர்ட் மேட் பை பிளானட் எர்த். இது ஒரு லிமிட்டட் ரிசோர்ஸ், அதனாலேயே இதோட வேல்யூவும் அதிகம் தான். லக்கிலி இது இந்தியாவில் அபண்டண்ட்டாக இருந்ததுனால இது வந்து இந்தியாவில் சீப்பாக கிடைக்குது. இதை யூஸ் பண்ணி உங்கள் ஹவுஸை டெக்கரேட் பண்ணுறதுங்கிறது உண்மையாகவே ஒரு சிறப்பான ஒரு விஷயம். இதோட காஸ்ட் 80 ரூபீஸ்லேருந்து 800 ரூபீஸ் per ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் போகும். இதோட டியூரபிலிட்டி ரொம்பவே அற்புதமாக இருக்கும். குட் குவாலிட்டி கிரானைட்டாக இருந்தால் பல டெக்கேட்ஸை அசால்ட்டாக கடந்துரும். இந்த கிரானைட்டை நீங்கள் எப்படி லே
பண்ணுறீங்கன்றத பொறுத்து இது ஒரு சூப்பர் ப்ரீமியமான ஒரு அவுட்புட் உங்களுக்கு கொடுக்கும். இதை நீங்கள் கிச்சன் கவுண்டர் டாப்க்கு, சேர் கேஸ்க்கு, என்ட்ரன்ஸ் லாபிக்கெலாம் யூஸ் பண்ணலாம். நல்லாவே இருக்கும். அவுட்டோர் எலிவேஷனுக்கு கூட இது நல்லாயிருக்கும். 12வது மார்பிள் ஃப்ளோரிங். இது ஒரு ப்ரீமியம் நேச்சுரல் ஸ்டோன். இது ஒயிட் மக்ரானா மார்பிள், இட்டாலியன் மார்பிள், பெங்களூர் க்ரீன் மார்பிள்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸில் இருக்கும். இதோட காஸ்ட் வந்து இந்தியன் மார்பிள்னா ஒரு 200 கிடைக்குது. இல்லை இட்டாலியன் மார்பிள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 மேலே வரைக்கும் போகுது. அது மட்டும் இல்லாமல் இது போரஸான ஒரு மெட்டீரியல், அதனால சீக்கிரம் கரையாயிரும். கோல்டாக இருக்கும், ஹை மெயின்டெனன்ஸு, நல்லா பாலிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா பயங்கர ஸ்லிப்பரியாக இருக்கும். ஸோ மார்பிள்னு எடுத்துக்கிட்டாலே ப்ரீமியம் ஹோம்ஸில் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. 13வது ஹார்ட்வுட் ஃப்ளோரிங். இது வந்து ரியல் வுட் பிளாங்க்ஸில் செய்கிறது. டீக் வுட்டு, ஓக்கு, வால்நட்டு இந்த மாதிரி மரத்துலேருந்து செய்கிறது. இதோட காஸ்ட் வந்து 300 900 வரைக்கும் போகும். ஏஸ்தட்டிக்காக ரொம்பவே நல்ல லுக் இருக்கும். லக்ஸுரியஸாகவும் ப்ரீமியமாகவும் இருக்கும். ஆனால் இந்தியாவோட ஹியூமிட் டெம்பரேச்சருக்கு இது செட் ஆகாது. அடிக்கடி இந்த மாய்ஸ்சர்னால இந்த மரம் வீங்கிரும், பல்க் ஆகிடும். இது ஒரு ஹை மெயின்டெனன்ஸு, கரையான் பட்டுருச்சுன்னா பிரச்சனை ஆகிடும். ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. ஏர் கண்டிஷன் ரூம், பெட்ரூம்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். பட் யோசிச்சு முடிவெடுங்க. 14வது இன்ஜினியர்டு வுட் ஃப்ளோரிங். இது வந்து ரியல் வுட் டாப் லேயரில் தான் இருக்கும். கீழே வந்து பிளைவுட் பேஸ் இருக்கும். ரொம்பவே ஸ்டேபிள், சாலிட் வுட் கூட கம்பேர் பண்ணும்போது. இதோட காஸ்ட் 200 500 per ஸ்கொயர் ஃபீட்குள்ளே இருந்து கிடைக்குது. பெட்டர் ஹியூமிடிட்டி ரெசிஸ்டன்ட் கம்பேர் டு சாலிட் வுட். ஆனால் இதுலேயும் மெயின்டெனன்ஸ் அதிகம் தான். லக்ஸுரி பெட்ரூம்ஸ், ஸ்டடி ரூம் அண்ட் ஹோம் ஆஃபீஸ் இங்கெல்லாம் இதை யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். 15வது வினில் இல்லை எல்விடி ஃப்ளோரிங். லக்ஸுரி வினில் டைல்னு சொல்லுவாங்க. இது 100% வாட்டர் ப்ரூஃப் சிந்தட்டிக் ஃப்ளோரிங். வுட்டு, ஸ்டோன் டெக்ஸ்சர்லாம் நமக்கு இது கிடைக்கும். இதோட காஸ்ட் 100 400 வரைக்கும் கிடைக்குது. இது வாட்டர் ப்ரூஃப், பாத்ரூம் சேஃப், டைல் மார்பிள் மாதிரி கோல்டாக இல்லாமல் இது ஒரு வார்ம் ஃபீல் கொடுக்கும். மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சில்ட்ரன் பெட்ரூம், எல்டர்லி பெட்ரூம் இங்கெல்லாம் இது யூஸ் பண்ணலாம். அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் கூட இந்த மாடர்ன் மெட்டீரியலை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னும் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோரிங் இருக்குது. எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் பேச முடியாது. ஸோ இதுக்காக நான் பார்ட் 2 ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பில்டிங் ரிலேட்டட் டவுட்ஸ்க்கு ஆர்கிப்ரோவை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இட்டாலியன் மார்பிள் ஒர்க்ஸ் ஏதாவது பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா நம்மக்கிட்ட எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க அதுக்குன்னு. ஸோ நீங்கள் ஆர்கிப்ரோவை தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். ஆர்கிப்ரோவில் புதுசாக மெட்டீரியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் வேணும்னா நீங்கள் தாராளமாக ஆர்கிப்ரோவை காண்டாக்ட் பண்ணலாம். மார்க்கெட்டில் ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் இந்த ஃபைபர் கிளாஸ், ரெயின்ஃபோர்ஸ்ட், ரீபார்ஸ் மாதிரியோ இல்லைனா ஆல் டைப் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஆர்கிப்ரோவில் கிடைக்கும்.